எல்லாரும் கை பிடிங்க. இங்க வரைக்கும் காமிடா. இங்க வரைக்கும் காமி. இப்படி கொண்டு வா. ஓகேவா? எல்லாரும் கை பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சா? கட் பண்ணலாமா? ஆன் பண்ணிட்டியாடா? கை வலிக்க. ஓகே ஓகே போதும். ஓகே. Thank you so much ma'am. ஓகே. நான் தான் ஊட்றேன் உங்களுக்குலாம். அதாவது போல முடிஞ்சிச்சு. Thank you ma'am. Thank you so much. இன்னைக்கு காலையில 2 பேஷண்ட் கன்சீவ் ஆயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைன் கன்சீவ் ஆனாங்கன்னு சொல்லி நம்ம இது பார்த்தோம். இன்னைக்கு அந்த குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். கர்ப்பப்பையில கரு நல்லா இருக்கு, ஸ்கேன்ல துடிப்பு இருக்கு, குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து கேக் கூட வந்துட்டாங்க. இதுல வந்து தேங்க்யூ டியர் டாக்டர் ஆஷா லின் மேம் எழுதி கொண்டாங்க. நானே அதை தவறுதலா கீழே போட்டு உடைச்சிட்டேன். இது வந்து சாக்லேட் ஆக்சுவலி எல்லாம் மெல்ட் ஆகி விழுது. ஃபுல்லா பாதாம் பிஸ்தா. இந்தாங்க நாங்க உங்களுக்கு கூட்டி ஒண்ணும்ல. அவங்க இன்னைக்கு அழகா ஹீரோயின் மாதிரி இங்கெல்லாம் பிளவுஸ்ல டிசைன் வச்சு போட்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் இந்த கையை மட்டும் காமிச்சிருக்கா. கையை திருப்பி காமிக்கிறாங்க. அவ்வளவு கியூட்டா பயங்கரமா காமிச்சிட்டியா? நீங்க தள்ளிப்பீங்களா? நீங்க முன்னாடி வந்துருங்க. இந்த கையில இருக்கு இந்த பிளவுஸ்ல இருக்கிற இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மாதிரி தானே இருக்கு. Thank you ma'am. இப்பதான் நான் ரொம்ப லவ் பண்றேன். So much ma'am. ரொம்ப love you ma'am. அதே மாதிரி என் கிழங்க பத்திரமா வெளியே எடுத்து நம்ம குடுக்குறோம். அதை தாண்டி வந்து இன்னைக்கு 2 பேர் ஒரு வெட்டினரி டாக்டர் கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏஎம்ஹெச் வந்து 0.97 தான் இருக்கு. கன்சீவே ஆக முடியாது. டாக்டர் வந்து முட்டை தானம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்க வந்துட்டு 3 months மருந்து சாப்பிட்டுருக்காங்க. இவங்க வெட்டினரி டாக்டர் 1 மாசத்துல, சிலர் 8 மாசம் 9 மாசம் 1 வருஷம் மருந்து சாப்பிடவே ஆகலைங்கிறாங்க. சிலர் ஜஸ்ட் 1 monthல ஆகுறாங்க. இது கடவுளோட இது. பட் எனக்கு இவ வந்து ப்ரீஷியஸ் கிஃப்ட். நான் எப்பவுமே அவளை வந்திருப்பேன். நான் வந்து உங்க பாபாவை நானே வச்சுக்கவா, வாழ்த்துன்னு சொல்லு. வேணா சரி. அப்ப பாவா நீ கூட்டிட்டு போ. சரி அடிக்க கூடாது. அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரதா? அவளுக்கு ஒரே வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு. அவளுக்கு இதெல்லாம் புரியல. அது வேற இங்க வந்தாவே அவ பயப்படுவேன். நான் அவளை ரொம்ப வம்பிருப்பேன். பாபாவை நானே வச்சுக்கிறேன், பாபா குடுக்க மாட்டாங்களா சொல்லுவேன்னா அதனால அவளுக்கு கோவம் வந்துடும். இப்ப வந்து நான் அதனால பாபா வந்துட்டு இன்னைக்கு அனுப்பிச்சிடுவோம், அவளோடய அனுப்பிடுவோம். வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா பத்திரமா பாத்துப்பியா? பாத்துப்பே சொல்லு. ஓகே பாத்துப்பே. ஓகே அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்க வந்துட்டு அதனால அந்த வீடியோவை சீக்கிரமா முடிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய குழந்தை இல்லைன்னு கவலைப்படுற எல்லா வீட்லயும், அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல குழந்தை செல்வத்தை கடவுளை அள்ளி அள்ளி கொடுக்கணும். நான் தொற்றவங்க எல்லாரும் கன்சீவ் ஆகணும். நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணி என்ன பிளஸ் பண்ணுங்க. நேற்று நம்ம பாப்பா கல்யாணம் ஆயிருக்கு. சீக்கிரமா நம்ம கிளினிக் ஸ்டாஃப் பாப்பா இருக்கல, வீடியோ பாத்தீங்களா? பாப்பா நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நீங்க பிளஸ் பண்ணுங்க. பாப்பா மாசமாய். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சொல்றோமா நம்ம பிள்ளையும் சீக்கிரம் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கணும். சரி எல்லாருமே வந்துட்டு இந்த குழந்தைன்றது வந்து கடவுள் டைரக்டா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். ஏதோ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் போல என் மூலியமா இத்தனை குழந்தைங்களை இத்தனை குடும்பத்துல வந்துட்டு மலர வச்சிருக்காரு. அதுக்காக என் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லணும். இன்னைக்கு காலாக்சுவலி நேற்று நைட்டு என்னோட லவ் ஸ்டோரி ஒரு வீடியோ வந்துச்சு. அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால நான் வந்துட்டு ஹோமியோ ஜாயின் பண்ணேன்னு சொல்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் வளர்றேன். அந்த ஒரு சின்ன தப்பா அந்த ஸ்போர்ட்ஸ்ன்ற வார்த்தையை வந்து பிளேன் சொல்லி எடிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஆக்சுவலி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, எங்க அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால எனக்கு ஜிப்மல் எம்பிபிஎஸ் கிடைச்சது. அது லெனின் ஸ்போர்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது வீடியோல ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜிப்மல் எம்பிபிஎஸ் சொல்லிட்டேன். தப்பா சொல்லிட்டு டேடியோட ஆத்மா சாந்தி எடுக்கணுங்க. அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லைனா மிலிட்டரியில ராணுவத்துல போய் அவர் உழைக்கலனா நான் ஹோமியோபதி ஜாயின் பண்ணதும் மிலிட்டரி கோட்டா தான். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால தான் ஹோமியோ ஜாயின் பண்ணேன். எங்க அப்பா பெத்தாங்க படிக்க வச்சாங்க அதெல்லாம் இல்ல, அவரோட உழைப்பு. நான் படிச்சு இந்த சீட்டுக்கு வரல. நான் டாக்டர் ஆகணும்னு எப்பயுமே நினைச்சது இல்ல. கடவுள் வந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு. சின்ன வயசுல எல்லாமே கனவு கண்டிருப்பாங்க, டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு பெரிய ஆம்பிஷன்லாம் அப்ப இருந்ததே இல்ல. எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க.
எங்க அப்பா தான் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த ஹோமியோ ஜிப்மல சீட் வாங்குறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் வாங்குனது, என்ட்ரன்ஸ் கூட்டு எல்லாமே எங்க அப்பா. சோ நான் பண்ற இந்த மருத்துவ தொழில் எல்லாமே இந்த இந்திய நாட்டுக்காண்டி ராணுவத்துல எங்க அப்பா பண்ண தியாகமும் உழைப்புக்கும் நன்றியா கடவுள் கொடுப்பாரு. இப்போ ஒருத்தவங்க நல்லவங்கன்னா அந்த புண்ணியம் பிள்ளைகளுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க அப்பா செஞ்ச 17 வருஷம் சர்வீஸ், அந்த நன்மை வந்து புண்ணியமா எனக்கு இந்த மெடிக்கல் சீட் வந்து கிடைச்சது கிஃப்ட். எல்லாருமே நான் படிச்சேன் உழைச்சேன் நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல தகுதியே இல்லை. பிகாஸ் எங்க அப்பாவோட எக்ஸர்விஸ்மேன் கோட்டால நான் ஹோமியாவே ஜாயின் பண்ணேன் முழுக்க. அதனால இதனுடைய அப்பாக்கு நான் வந்து டெடிகேட் பண்றேன். நான் வந்துட்டு இன்னைக்கு பாக்குற இந்த புனிதமான தொழில இருந்து நான் இனி வாழ்நாள்ல என் மூலியமா கன்சீவ் ஆகுற எல்லாமே, தலைமுறை உருவாக்குற எல்லாமே என் அப்பா தியாகராஜன் அவர்கள் இந்த இந்திய ராணுவத்துக்கு அவர் பண்ண உழைப்பு, அவர் பண்ண தியாகம், அவர் பண்ண டெடிகேஷன்னால தான் இன்னைக்கு ஒரு மகளை வந்து அவர் உயிரோடு இல்லைன்னா கூட அவருடைய விருப்பப்பட்ட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு மகளான என்னை விட்டுட்டு போயிருக்காரு. எங்கெல்லாம் நம்பிக்கையே இல்லையோ, குழந்தையே வராது, குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு நினைக்கிற இடத்துல எல்லாமே நிறைய உணவுமுறை டிப்ஸ் வீடியோ அதெல்லாம் நான் போடுறேன். அதை தாண்டி நிறைய ஆசீர்வாதங்களையும் நிறைய நல்ல பிளெஸிங்ஸையும் பாசிட்டிவிட்டி அனுப்புறேன். இந்த ஒரு தாயோட ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டாவே விட்டுலாம்ல ஒரு குழந்தைய, எதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் எல்லாம் அப்படின்னு நினைக்காம அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு அவரோட பிரதர் வந்து எல்லாரும் திட்டினாங்க அவரை, எதுக்கு நீ வந்துட்டு அந்த தம்பிய அவனுக்கு இப்படி கொண்டு போய் கட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வந்து இல்ல, இவனும் என் வீட்டு பொண்ணு, அவனும் என் தம்பி, அவனுக்கும் நல்ல லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அண்ணாக்கு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பொண்ணை நல்லா இருக்கிற பொண்ணுங்களே ஏமாத்திட்டு இல்ல ஏதாவது இது பண்ணிட்டு இல்ல நகை வேணும் இவ்வளவு இது வேணும் அப்படிலாம் சொல்ற காலத்துல ஒரு அப்பா அம்மா யாருமே எனக்கு இல்லாம வந்து எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு நினைச்சு அன்போட மனசார அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண அந்த கணவருக்கு உங்க கையை மட்டும் கொடுங்கப்பா. அவரோட ஆக்சுவலி அவரோட மனசுதான் வந்து கிரேட் திங். யார் வேணா இத இது பண்ணலாம் சரிங்களா, யார் வேணா கல்யாணம் பண்ணலாம், குழந்தை இல்லைன்னு சொல்லி 15-20 வருஷம் வெயிட் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்பெஷல் சைல்ட்ல கல்யாணம் பண்ணி அவளுக்கு புரிய வச்சு அவளை குளிப்பாட்டுறதுல எல்லாமே இப்ப அவர் மாத்திக்கிட்டாரு. அவங்க அம்மா செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறதுனால தான் நல்லோர் ஒருவர் உலர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறதுனால தான் இன்னும் மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு கடவுள் நீண்ட ஆயுள கொடுக்கணும். அவருக்கு பிறக்கிற குழந்தைங்க தலைமுறைக்கு இந்த கொடியே இல்லாம எல்லாம் கலெக்டர் டாக்டர் ஜீனியஸா புத்திசாலி குழந்தையா எல்லாரும் இப்படி ஒரு குடும்பத்துல நம்ம பிறக்கலையே, இவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு உங்களை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறோம். நீங்க எவ்வளவு ஏங்கி இருப்பீங்க. அம்மா கூப்பிட மாட்டாளா, நம்மகிட்ட பேச மாட்டாளா அப்படிலாம் ஏங்கிட்டு இருந்த ஒரு மதர் அப்படியே அந்த குழந்தைய விட்டுறாம ஒரு தாயா நம்ம பெரிய நெப்போலியன் சார் பெரிய ஃபேமிலியில இருக்காங்க, செலிபிரிட்டியா இருக்காங்கன்னா நிறைய வெளியே தெரியுது. இந்த மாதிரி இருக்கிற தாய்கள் வெளியே தெரியல. எனக்கு இவங்களும் நெப்போலியன் சார் ஒரு செலிபிரிட்டினா இவங்களும் செலிபிரிட்டி தான். ஏன்னா நிச்சயமா இல்ல அவங்க செலிபிரிட்டி தெரிஞ்சிச்சு. நம்ம ஏன் அப்படியே விட்டுறாம என் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரோம். தாயா உங்க பங்கு வந்து என் மகன் வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், அவளோட என்னோட பேரும் பேத்தியை நான் வந்து கையில தூக்கி கொஞ்சணும், அவங்க ஸ்கூல்ல அனுப்பிச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிடிக்கு தான் இன்னைக்கு போனஸ் அன்னைக்கு சொல்லிச்சு. இன்னும் நான் இல்லவே இல்லை அன்னைக்கு கன்சீவ் ஆனப்ப நான் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு வந்துட்டு டிடிக்கு பயங்கர அழகா முடியலாம் இருக்கும், நீளமான முடியும் திரும்பி அவ வந்து காலேஜ் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னும் யார் முடி இருக்குங்க நீங்க கேட்டீங்கன்னாலும் எனக்கு இன்னும் நல்லா முடி இருந்துச்சு, நான் தான் வெட்டிட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அது முடி இருக்கும் ஒரு பிரஸ்டீஜ் கட்டி சொல்றதா அது நல்லா. ஆனா அவளுக்கு அழகான முடிதாங்க. ஆனா டிடி வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்க சேட்டை பண்ணு அடிக்கிறாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது காரணம் பிள்ளைகளை விட்டுட்டு தனியா போயிடுறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு, இல்ல ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஏதாவது தவறான கான்டாக்டோ மனைவி தவறான கான்டாக்டோ அந்த குழந்தைங்களை அப்படியே விட்டுட்டு போற பேரண்ட்ஸ் தான் நம்ம நிறைய பாக்குறோம். கிளினிக் வராங்க கவுன்சிலிங்க்கு. ஒரு வீட்டுக்காரு குடிகாரரா இருக்கலாம், இல்ல ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கலாம், இல்ல சந்தேகப்படுறவரா இருக்கலாம், இல்ல ஒரு மோசமான கொள்ளக்காரனா கூட இருக்கலாம். நீ வேணாடா போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு கூலி வேலை பார்த்து கூட பிள்ளைகளை காக்குறதுதான் தாய் அப்படின்னு எங்க ஆயா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆஷா சொன்னாங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்துல வந்துட்டு என்ன அட்வைஸ் பண்ணிட்டாங்க, ஆயா சொல்றாங்கன்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் எங்க ஆயா எடுத்துருவோம். அதனால நம்ம தாய்னா முதல்ல தன் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு தாய் தான் நாங்க இங்க பாக்குறோம். நாங்க பெண்கள் சார்ந்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நிறைய ஆண்கள் என் கிளினிக்கு ஒய்ஃப் வந்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு தனியா கூட்டிட்டு வர ஹஸ்பண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க.
ஆனா 2 பேரும் சேர்ந்து இருந்து பிள்ளைகளை இப்ப சரி பண்றதுதானே என்ன சூப்பர். அதுதான் இன்னும் ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு மாரல் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் ஆண் பெண் இப்ப நிறைய சமூக சீர்கேடா வந்துட்டு பெண் திருமணம் பண்ணிக்கலாம், இல்ல ஆண் ஆணை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சமூகம் அந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கி போறதுல ஒரு அம்மாவா, ஒரு டாக்டரா, ஒரு பெண்ணா, ஒரு தமிழ் பெண்ணா எனக்கு அதுல உடன்பாடுலாம் இல்லை. பிள்ளைகள் சின்ன வயசுலயே இதோட பெரிய தப்பு இல்லைன்னா அதை ஊக்குவிக்கிற மாதிரி மெசேஜஸ் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும், ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் லவ் பண்ணணும். இப்படி கல்யாணம் பண்ணாதான் இயற்கை பிரபஞ்சம் அப்படிதான் படைச்சிருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணாதான் தலைமுறை உருவாக்கும். பெண்ணு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும்னா கடவுள் அப்படியே படைச்சிருப்பாரு. கடவுளோட படைப்பை வந்து நிறைய மாத்த ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பையன் வேணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க பிரெக்னன்சில. ஆனால் பொண்ணு பிறந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பையன் வரைய வளர்த்துருப்பாங்க. அது தப்பு சொல்லு, அது ஆசையா அது பண்ணலாம். ஆனா அவங்களுடைய நேச்சர் கேரக்டர் அப்படி மாறுறது வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸா வந்து அதை நம்ம நிறைய தடுக்கணும். நிறைய பேர் அப்படி வராங்க கவுன்சிலிங். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அது உடன்பாடு இல்லை, நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கிட்ட வந்தா நான் ரொம்ப சொல்றேன், நீங்க என்ன பிற்போக்கா இருக்கீங்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்டே இவங்க எல்லாம் கல்யாணமே பண்ணிருக்காங்க ஏதோ சொல்றாங்கல்ல. எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பெண் ஆணை தான் லவ் பண்ணணும். அந்த ஆண்ன்றது ஆஷாவா எனக்கு அது பிடிக்காது. நான் அதை சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதை குழந்தையில இருந்தே பேரண்ட்ஸ்மே பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தப்பு சொல்லி கொடுக்காம வளர்க்கறதும் கூட தப்பு தான். என்ன பண்றாங்க ஏது நடக்குது லைஃப்ல கண்டுக்காம இருக்கிறது கூட அது வந்துட்டு எனக்கு இது சமூகத்துல மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வரும், மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவுகளை கொண்டு வரும். ஜெனரேஷன்ஸ்ல மோசமாகும். அதெல்லாம் வேணாம். நம்ம கடவுள் எப்படி படைச்சாலும், எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குதோ அப்படியே இருக்கும். நம்ம என்னது மாடர்னா வரும், என்னது புதுமையை புகுத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழிவை நோக்கி போக வேண்டாம். ஹாப்பினஸ் அதெல்லாம் கொடுக்காது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்படி வேணா இருக்கலாம்ல. இப்படி இருந்து சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமா வரும். இது ஒரு அம்மாவா, ஒரு ஃபேமிலி மெம்பர், குடும்ப ஆளா சொல்றேன், மருத்துவரை சொல்றேன். பையனை கல்யாணம் பண்றது இப்ப கேட்கும் போது அருவருப்பா இருக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல இருந்து ஏதாவது சாதாரண ஊர்ல இருந்து கேட்கும்போது இதெல்லாம் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம், இது வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் இப்படி நினைக்கிற விஷயம் நாளைக்கு நம்ம குடும்பத்திலேயே ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னிலிருந்தே இதெல்லாம் தப்பு, இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு அப்பப்ப சொல்லி கொடுங்க. பிள்ளைங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இதுதான் ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை கிட்ட பேசினாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேரண்ட்ஸ் போனை செக் பண்ணி அடிச்சு உதச்சு ரொம்ப கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணும் போது பிள்ளைங்க மன உளைச்சல்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அம்மா ஒண்ணும் சொல்ல போறது இல்ல, அப்பா ஒண்ணும் சொல்ல போறது இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணோட தானே சாட் பண்றா, ஃப்ரெண்டு தானே, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து விட்டுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆணோட பேசினா ஓகே விடுறான்னு சொன்னாதான் அந்த ஹார்மோனல் கரெக்டா வேலை பார்க்கும். அதை தப்பு பண்ணக்கூடாதுன்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி இருக்கணும், அலர்ட் மட்டும் பண்ணிக்கணும். ஆனா பயங்கரமா வீட்டுல அடி தட்டி பிள்ளைய போட்டு பயங்கர பாடுபடுத்துறாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ஒரு பெண் கிட்ட அந்த அன்பை தேடுது. இதுலதான் நடக்குதா, இதுலதான் ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிக்குதா, அப்புறம் ஃபேஷனா ஒரு இதுவா ஒரு கிக்குக்காக தப்பு பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அது பெருசாயிடுதான்னு எனக்கு தெரியல. ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலே இருக்கீங்க, இல்ல ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலே இருக்கீங்கன்னா கூட மாரல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க வளர்க்கணும். ஏன்னா பிறக்கும் போது ஒரு குழந்தை தாயோட கர்ப்பத்துல இருக்கும்போது ஒரு பையன் பிறக்கணும், இல்ல ஒரு பொண்ணு பிறக்கணும், பெரிய ஆளா வரணும், எங்களுக்கு ஜென்ரேஷனை வளர்க்கணும் கனவோட என்கிட்ட வராங்க. அதே பேரண்ட்ஸ் அந்த குழந்தை இப்ப நான் கிளினிக் போட்டு 18 வருஷம் ஆச்சு, என்கிட்ட 2007 போட்டேன். உட்காருங்க பேசுங்க உட்காருங்க. நான் வந்து 2007-8 என்கிட்ட வந்து பிறந்த குழந்தைங்க இப்ப 15-16 வயசுல இந்த மாதிரி கூட்டிட்டு வரும்போது அப்படியே இடி மாதிரி இருக்கு எனக்கு. கொஞ்சம் நம்ம இந்த குழந்தை உருவாகும் போது என்ன நினைச்சோம். இது ரீசெண்டா என்னோட கிளினிக்ல நடந்தது ஒரு சனிக்கிழமை போல. எனக்கு இது பயங்கர ஷாக்குன்றத விட இது கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கு. நம்ம இது சென்னை பெங்களூர் இது ரொம்ப சாதாரணமா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவோம், மேம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா என்னடா என்னென்னமோ நம்ம ஒரு கிராமத்துல இருந்து பரவாயில்ல நினைக்கிறதா, இது தெரியாம எனக்கே இருந்திருக்கு. நம்ம சர்க்கிள்ல ரொம்ப புதுசா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குல்ல. அதனால இது வந்து நம்ம ஓகே இல்ல. அப்பா அம்மா கூட க்ளோஸா இருங்க. அப்பா அம்மா கூட இருக்க போற பீரியட் அந்த காலேஜ் முடிச்சு இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் கல்யாணம் பண்ணி போயிருவீங்க. அந்த பீரியட்ல ஹாப்பியா சந்தோஷமா அப்ப வந்து நீங்க உங்களோட எல்லாம் ஜாலியா வாய் விட்டு சிரிச்சு என்ஜாய் பண்ணி பரவ போல இருங்க. அப்புறம் கமிட்மெண்ட் வந்துடும், குழந்தைங்க வந்துடும், தூங்க டைம் இருக்காது, வேலை போகும், எல்லாம் இருக்கும். இப்ப போயிட்டு இந்த ஏஜ்ல நிறைய பண்ணிட்டு நீங்க எப்படி அதுக்கு நியாயம் சொன்னாலும் நீங்க உங்களோட 50வது 60வது வயசுல குற்ற உணர்ச்சி கில்ட்டி கான்சியஸ்ல
உங்களோட கடைசி நாட்கள் வந்து நீங்க ரொம்ப வேதனையா கழிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம சமூகத்தை எதிர்த்துக்கிட்டோம், பெருசா சாதிச்சிட்டோம். நான் நினைச்சது வந்து என்னோட லவ் மேரேஜ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல. நான் வந்து நினைச்சுக்கிட்டேன், நான் வந்து ரொம்ப நாளா எங்க ஊர்ல, எங்க அம்பலூர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ஊரு. நீ எப்படி லவ் பண்ணலாம், இப்ப கூட பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க எப்படி லவ் பண்ணலாம் சொன்ன, என்ன தவிர யாரு கல்யாணம் பண்ணிருந்தாலும் என்னைய வந்துட்டு விரட்டி விட்டுருப்பாங்க. என்னை இப்படி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. வாட் லெனினஸ், அது அவளுக்கு விசிறி விடுங்க. வாட் எனக்கு என்ன, நான் ஆஷா எப்படிப்பட்ட நேச்சர்னு இவங்க அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்றதுல வந்து நம்ம பொண்ணு கௌரவம் தான் நினைக்கிறீங்க தவிர அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வாழ்றாளா வாழலையான்னு பாக்குறதே இல்லை. கல்யாணம் பண்ணி வாழா வெட்டியா உங்க வீட்டுல இருந்து பிரசவத்துக்கு வந்தா போகவே இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட. குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சு, கூட்டிட்டே போல, அதோட பிரிஞ்சுட்டாங்க, அதோட டைவர்ஸ். எவ்வளவு பேர் கேட்கணும். அந்த அரேஞ்ச் மேரேஜ் அந்த இதுல விட உங்க பொண்ணுக்கு மனசு பிடிச்சிருக்கா, பையனுக்கு மனசு பிடிச்சிருக்கா, நீங்க லவ் பண்ணா கூட சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்ல அவங்க வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்களா, அதையும் சந்தோஷமா பண்ணுங்க. ஆனா ஆண் பெண் திருமணத்தை இனிமே ஊக்குவிக்கணும். சமூகத்துல அதை பத்தி நிறைய பேசணும். எனக்கு பயங்கர ஷாக்ல இருக்கு. இன்னும் அந்த ஷாக்ல இருந்து நான் மீளவே இல்லை. அந்த இது வந்து எனக்கு பயங்கர அதிர்ச்சின்றது இடியா இருக்கு. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கிட்ட பிறந்த ஒரு குழந்தை ஒரு 16 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைச்சா எனக்கு எப்படி இருக்கும். அதனால இது புதுசா இருக்குல்லடா. நீ இது தெரியும்ல, உனக்கு கேள்விப்பட்டிருக்கல. ஓல்ட் பேஷண்ட்ல இதாட்ட ஏறுக்கலான்ட்டாங்க. ஓகே, நியூ பேஷண்ட்னா இவங்களை தாண்டி தான் என்கிட்ட வருவாங்க. ஓல்ட் பேஷண்ட் தான் ரூம் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். பாப்பாக்கு பிரியாணி டைம் ஆயிடுச்சு, பிரியாணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அதனால பிரியாணி பிரியாணின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி ஒரு கணவர், இந்த மாதிரி ஆண்கள், நான் சொல்ல, நான் லைஃப்ல பாக்குற ஆண்கள்லாம் ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் பாக்குறேன். இந்த டிவில இந்த இதுலதான் எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துட்டு தப்பு பண்றாங்கன்னு தெரியல. நியூஸ்ல பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இப்படி பாக்குற ஆண்கள் எல்லாமே எனக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி தெரியுது. இந்த பெண்ணுக்கு ஒரு கணவர், இன்னும் நம்ம சுத்தி அப்படி ஆண்கள் இருக்காங்க. என் அப்பா மாதிரி, என் கணவர் மாதிரி, என் பெரியப்பா மாதிரி, இவரோட அப்பா மாதிரி, இது இவரோட கணவர் மாதிரி, இவங்களோட கணவர் மாதிரி, இந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்க. ஆண்கள்னாவே ஒரு பயம், பீதி. சித்தப்பானாலும் சரி, பெரியப்பானாலும் சரி, 60 வயசாலும் சரி, 20 வயசாலும் சரி, பிள்ளைகள் அனுப்ப கூட பயப்படுற அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் அவங்க போதைப் பொருட்கள் எடுக்கிறதுனாலயோ இல்ல அவங்களே மறந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷனால அவங்க தப்பு பண்றாங்க. அந்த மாதிரி வீட்டுல ஆட்கள் இருந்தா முதல்ல திருத்துங்க, ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போங்க, சரி பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க வந்துட்டு அவங்களை அலட்சியமா விடாதீங்க. அவங்க வந்து சரி குடிச்சிட்டு வர, நம்மள அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க பொறுத்துட்டு இருந்தா நாளைக்கு தப்பு பண்ணிட்டு நம்ம பேரே கெட்டு போயிடும். அதனால எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க. வீட்டுல இருக்கிற ஆண், பெண், கணவர், தாத்தா, மாமனார், யாரா இருந்தாலும் தப்பு பண்றாங்கன்னா அவங்களை திருத்திருங்க. ஏன்னா ஒரு ஆண் சமூகத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியோட, மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், நல்ல இடத்துல போய் ஒரு உதவி பண்ணி கையை பிடிச்சு தூக்கி விட்டா கூட டக்குன்னு பயந்து ஓடுறாங்க பிள்ளைங்கன்ற நிலைமை ஆயிடுச்சு. இப்ப ஆயிடுச்சா இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஆண் சமூகத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நியூஸ் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும்ல. நம்மள அப்படி தப்பா பார்ப்பாங்க, நம்ம ஹெல்ப்புக்குன்னு போனா கூட நம்ம தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயந்துட்டு பண்ணாம வர மாதிரி இருக்குல்ல. சோ எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் நம்ம சுத்தி உருவாகணும். நிறைய பேரண்டிங்ல விழிப்புணர்வு வந்தே ஆகணும். மக்களே தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. இல்லைன்ட்டுனா நம்ம பேர் அழிவு நோக்கி போயிடுவோம். நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால பிள்ளைங்க பேரண்ட்ஸ் தெரியக்கூடாது, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணலனோடனே அதுக்காக ஏதாவது தப்பு பண்றது, நிறைய நிறைய தப்புகள் வரும். சோ சமூகம் வந்து இன்னும் இயற்கை பிரபஞ்சம் வந்து திருக்குறள் சார்ந்து நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்ச தமிழ் நூல்கள், தமிழ் சத்தியங்களை சார்ந்தே அவங்க வாழ்க்கை போகட்டும் நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ மேம்.